குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆமா நந்தினி, என்ன மன்னிச்சிடுங்க. ரிப்போர்ட் மாறிடுச்சு. உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஐயோ கடவுளே, உங்க குழந்தைக்கு எந்த குறையும் இல்ல. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். என்னோட கவனக்குறைவினால ரிப்போர்ட் மாறி போயிடுச்சு. 6ஆம் நம்பர் வார்டுல நந்தினிங்கிற பேர்ல இருந்த ரிப்போர்ட்ட இவங்க பேர்ல மாத்தி வச்சுட்டேன். மத்தபடி இவங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு டாக்டர். நான் யதார்த்தமா சிஸ்டத்தை பார்க்கும்போதுதான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது. டாக்டர், இதுதான் அவங்க ஒரிஜினல் ரிப்போர்ட் டாக்டர். ஷட் அப். உன்னோட கவனக்குறைவால ஒரு நல்ல குழந்தை அழிக்க பார்த்தோமே. இதனால கெட்ட பேர் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும் தெரியுமா? ஏதோ குழப்பத்துல இப்படி பண்ணிட்டேன் டாக்டர். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஹாஸ்பிட்டல் நீ இருக்க கூடாது. உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். டாக்டர், ஐ அம் வெரி வெரி சாரி நந்தினி. நானே சொல்றேன், இவங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்பவே உள்ள தள்ளுங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மேடம். பரவாயில்லைங்க, இப்போது என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சு என் குழந்தைய காப்பாத்திட்டீங்களே, எனக்கு அது போதும். டாக்டர், என் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம படிச்சதே, எனக்கு அதுவே போதும். அவங்கள மன்னிச்சு விட்டுருங்களேன். உங்களுடைய இந்த பெரிய மனசுதாம்மா கடவுள் இந்த குழந்தைய கடைசி நிமிஷத்துல காப்பாத்தி கொடுத்திருக்காரு. இங்க பார், அவங்க சொல்றாங்கன்னு தான் உன்னை நான் மன்னிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஜாக்கிரதையா நடந்துக்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. உங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவங்கள சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வரேன் சார். வரேம்மா. தேங்க்ஸ் டாக்டர். நந்தினி, இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியப்படுத்தி கடவுள் உன் குழந்தைய காப்பாத்திட்டாருமா. இனிமே அது நல்லபடியா பிறந்து அதுவே உன்னையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கும்மா. சார், ரதிதேவி மேடம் பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆமா, அவங்க எங்க அக்கா தான். என்ன பார்சல் வந்திருக்கு? யார் அனுப்புனாங்க? தெரியல சார், ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்ல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். அக்கா, 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 என்னடா அன்னைக்கு போட்டோவை கொரியர்ல அனுப்பிச்சவன் இன்னைக்கு பார்சல் ஏதோ அனுப்பிச்சிருக்காங்கக்கா. பார்சலா? அக்கா, அவன் இன்னைக்கு ஃப்ரம் அட்ரஸ் எழுதலக்கா. உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருடா.
எனக்கு அதெல்லாம் நாம அன்னைக்கு ரேவதியை கொண்டு புதைக்கும் போது அவ கட்டியிருந்த புடவை நகை தாலி எல்லாம் பார்சல் அனுப்பியிருக்கான். நாம அந்த ரேவதிய குழி தோண்டி புதைக்கிறப்ப அவன் மறைஞ்சிருந்து போட்டோ மட்டும் எடுக்கல. நாம பணத்தை புதைச்சிட்டு வந்த மறு நிமிஷமே அவன் குழிய தோண்டி ரேவதியோட பணத்தை எடுத்துட்டு திரும்பவும் குழிய பழைய மாதிரி மூடி வச்சுட்டு பணத்தோட எஸ்கேப் ஆயிருக்கான். அக்கா, பங்களாக்குள்ள நுழைஞ்சி இவ்வளவு துணிச்சலா இந்த காரியத்தை பண்றதுக்கு எவனுக்கு தில் இருக்கு? நிச்சயமா சொல்றேன், உனக்கு தெரியாதவனா இருக்க வாய்ப்பே இல்ல. உங்ககிட்ட இந்த அளவுக்கு விளையாடுற தைரியம் எவனுக்கு இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருக்கா. அவ எனக்கு தெரிஞ்சவனா இருந்தான்னா தெரியாதவனா இருந்தா மட்டும் எனக்கு என்ன? எப்படி அவனை என் கையில சிக்க வைக்கணும்னு மட்டும் யோசிங்கடா. டேய், என்னடா வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணுங்கிறத உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் சொல்லவா? டேய் டேய், ஏன்டா எனக்கு ஒண்ணு அனுப்பி வச்சு என் உயிரை எடுக்கிற? என்ன எதிர்பார்த்து இப்படி எல்லாம் பண்ற? உடனே சொல்லணுமா? சரி, ஓகே, சொல்லிடுறேன். புதுசா எதுவும் இல்ல. இந்த மாதிரி வேலையை செய்யறவன் பணத்தை தவிர வேற எதை எதிர்பார்ப்பான்? எவ்வளவுடா வேணும் உனக்கு? இந்த பிளாக்மெயிலோட வேல்யூ உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே ரதி தேவி. அதனால நீயே ஒரு நல்ல அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட. டேய், சீ. எவ்வளவு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு உன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடு. அமௌண்ட்டை கொடுத்துட்டா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? தாராளமா வாங்கிக்க. சரி, இப்ப சொல்லு, எவ்வளவு வேணும்? எவ்வளவு கேட்கலாம்? சரி, ஒரு 50 lakhs. என்னது, 50 லட்சமா? ஏன் கம்மிங்கிறியா? அப்போ ஏய் ஏய், இல்ல ரதி தேவி, நான் அப்போன்னு இழுத்தது அப்போ 1 கோடி ரூபாய் குடுன்னு கேட்கறதுக்காக இல்ல. அப்போ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போலீஸ்ல அனுப்பிடும்னு ஒரு வேல்யூவான பாயிண்ட உங்ககிட்ட ரிமைண்ட் பண்றதுக்காக. சரி, 50 லட்சத்தை எடுத்துட்டு நான் எங்க வரணும் சொல்லு. அது மேட்டர். பரவாயில்ல, நீ எல்லா விஷயத்திலயும் ரொம்ப நாசூக்கா நடந்துக்கிற. சரி, இடத்த சொல்றேன், நோட் பண்ணிக்க. காட்டுக்குப்பத்துல ஐயனார் கோவில் தெரியுமா? என்ன இடம்டா? அதுக்கு பக்கத்துல. நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வரணும். ஏன்னா எனக்கு பணம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நான் கட் பண்றேன். டேய், ஒரு பிரீஃப் கேஸ்ல 50 லட்சம் பணம் எடுத்துட்டு வாங்கடா. சொன்னதை செய்யுங்கடா, போங்கடா. அந்த வீடு தான்ப்பா, இந்த கேட்டுக்கிட்ட நிறுத்திக்க. அங்கதான். வாமா. அம்மா நந்தினி, ஒரு நிமிஷம் இருமா. பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு திரும்பி வந்திருக்கேன். உனக்கு திருஷ்டி கழிச்சிடுறேன், இங்கே இரு. ம்? வள்ளி, சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. இந்தாங்க.
நீ உள்ள போமா. மாலதி கூட்டு போமா. வா. வாமா நந்தினி, இப்படி வந்து உட்காருவா. இல்லப்பா, என் குழந்தைய எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி விளக்கேத்திட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, போ. மாலதி, எதிர் வீட்டுல போய் குழந்தைய எடுத்துட்டு வந்துருமா. இதை பிடிச்சுக்கோங்கம்மா. கடவுளே, எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்த நீங்க குழந்தை விஷயத்துல என் மனச குளிர வச்சு சந்தோஷப்படுத்திட்டீங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி கடவுளே. இந்த விஷயத்தை நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்பா. என்னம்மா? அப்பா, இந்த நல்ல விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்தணும்பா. எனக்கு அதான் சரின்னு படுது. ஆனா அவர் உங்ககிட்ட பேசுவாரான்னு தெரியலையேம்மா. அவர் என்கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல, இந்த விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவரோட நல்ல மனசுனால தான் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கடவுள் காப்பாத்தி கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ப்பா. சரிம்மா, இந்த பேசுமா. என்னம்மா? இருங்கப்பா, ரிங் போகுது. ஹலோ. என்னங்க, நான் நந்தினி பேசுறேங்க. போனை கட் பண்ணிடாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எப்படி? யார்? ஆமாங்க, நர்ஸோட அஜாக்கிரதையால ரிப்போர்ட் மாறி போச்சு. மத்தபடி நம்ம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட்டை மாத்தி வச்ச நர்ஸுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் தெரியாம தானே இந்த தப்பு பண்ணிட்டாங்க. என் குழந்தை நல்லபடியா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும்னு சொல்லி அவங்கள மன்னிச்சு விட சொல்லிட்டேங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்க நல்ல மனசுக்காகத்தான் கடவுள் நம்ம குழந்தைய காப்பாத்தி இருக்காரு. நான் குழந்தைய நல்லபடியா பெத்து உங்க கையில கொடுப்பேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. என்னங்க? என்னங்க? அம்மா, அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. போன் போடா. அம்மா, மாப்பிள்ள என்னம்மா சொன்னாரு? விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாரா? சந்தோஷத்துல வாயடிச்சு போய் அமைதியாயிட்டாரு போலப்பா. அவருக்கு ஏன் மேல தானே கோவம், குழந்தை மேல இல்லையே. அவர்கிட்ட போய் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி குழந்தைய கலைக்கவா இல்ல பெத்துக்கவான்னு சொன்னப்போ என் மனசை துடிச்சு போச்சுப்பா. இந்த குழந்தைக்காக அவர் பட்ட வேதனையும் அவமானமும் என்னன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அவர்கிட்ட இப்படி ஒரு தர்ம சங்கடமான கேள்விய நானே கேட்கிற அளவுக்கு
கடவுள் என்ன இப்படி ஆளாக்கிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இப்போ எங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏன் வாயாலேயே அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. நான் இப்ப சொல்றேன்பா, இனிமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என் புருஷனுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு போன்ல என்ன சொன்னான்னு சொல்லுமா. என் குழந்தை விஷயமா இது. இப்படி கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடா? ஏண்டா, எவனுக்கோ உருவான குழந்தைய முதல்ல ஊனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ அதே குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரிப்போர்ட் மாறி போயிடுச்சு, டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து உன் கையில குடுக்கறேன்னு சொல்றா. அவ எதுக்குடா குழந்தைய பெத்து உன் கையில குடுக்கணும்? அவளுக்கும் உனக்குமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்புறம் அந்த குழந்தைக்கும் உனக்கு மட்டும் என்ன சம்பந்தம்? பதில் சொல்லு. அப்போ நீ அவளை மறந்துட்டேன்னு சொன்னது எல்லாமே பொய்தானா? உன்னால அவளை மறக்க முடியல. அந்த அளவுக்கு என்னை விட அவ முக்கியமா போயிட்டால. அதனாலதான் திருட்டுத்தனமா உன்னை வந்து சைட்ல சந்திக்கிறாளா? இதுதான் நீ பெத்த தாயோட வார்த்தை மதிக்கிற லட்சணமாடா? அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவ என்ன தேடி வரும்போதெல்லாம் நான் ஒன்னும் அவகிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. என்னைக்கு நான் உனக்கு வார்த்தை கொடுத்தனோ அன்னில இருந்து நான் அவகிட்ட ஒழுங்கா பேசுறதை நிறுத்திட்டேன். அவளா என்ன தேடி வந்தாலும் என்கிட்ட பேசாத, என்ன இனிமேல் பார்க்க வராதுன்னு தான் சொல்றேன். அந்த ரீதியில தான் நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். முடிவா சொல்றேன், எந்த ரீதியிலயும் நீ அவகிட்ட பேசக்கூடாது. அவ உன்னை தேடி வரக்கூடாது. அவ உனக்கு போனும் பண்ணக்கூடாது. அவளை நீ சுத்தமா மறந்துரு மறந்துரு மறந்துரு. என்னம்மா இது? நம்ம நினைச்ச மாதிரி குழந்தை கலையிலையே. அதான்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படிடி? இப்பவே அந்த நர்ஸை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுருவோம்.